அண்ணே, இங்க ஒருத்தன் கன் எடுத்து வெளியில வச்சுட்டு பாத்ரூம்க்கு போயிருக்கான். அந்த ஃபைல் கொஞ்சம் அட்ரஸ் சொல்றேன், எழுதிக்கோங்கண்ணா. என்ன பண்ண போற? வேண்டாம் ஜானகிராம், வேண்டாம் சொன்னா கேளு. புல்லட்ஸ் எங்கடா? சார் அது புல்லட்ஸ்லாம் ஆயிடுச்சு சார். வேற புல்லட்ஸ் கொடுங்கடா. புல்லட்ஸ்லாம் இல்ல சார். இல்லையா? தேடுங்க தேடுங்க. இல்ல இல்ல சார். இல்ல சார். எங்கிட்ட இல்லையா? தேடுங்கடா தேடுங்க. ஏதாவது ஒண்ணாவது கிடைக்க தேடுங்க. விடுங்க. எங்கயாவது ஒரு புல்லட்டாவது கிடைக்க தேடுங்கடா. அவன மட்டும் இருக்க உயிரோட. அரெஸ்ட் சார். ஒரு நிமிஷம். ஒரு புல்லட் கொடுங்க சார். எதுக்கு? அர்ஜென்ட்டா இவனை தூக்கணும். ஒன்றும் தேவையில்லை, அரெஸ்ட் பண்ண போதும். எதுக்கு சார் அரெஸ்ட் பண்ணணும்? இவனை அரெஸ்ட் பண்ணிட்டு கோர்ட் பின்னாடியே சுத்தணுமா? ரெண்டு புல்லட்ஸ் இருந்தா ஏய் கொடுக்காத. என்ன இப்ப இந்த தல்வாரை கொண்டுட்டு நீ ஹீரோ ஆகலான்னு பாக்குறியா? அப்படின்னா நீங்களே இவனை கொண்டுட்டு நீங்களே ஹீரோ ஆகுங்க சார். ஏய் ஏய் உனக்கு என்ன பைத்தியமா? சார் பேசிட்டு இருக்க இப்ப டைம் இல்ல சார். நீங்களே இவனை கொன்னுடுங்க சார். Do you know who I am? அரெஸ்ட் பண்ணுங்க. எவன்டா இவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது? நாம இங்க வரப்போறது இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? இத்தனை வருஷமா போலீஸ் கண்ல மண்ணு தூக்கிட்டு இருந்த அண்டர்வெல் டான் தல்வார ஜானகிராம் ரொம்ப திறமையா புடிச்சிட்டாரு. உண்மையிலேயே ஜானகிராம எல்லாரும் பாராட்டணும். டயத்துக்கு புல்லட் தீந்து போனதுனால இவனை அரெஸ்ட் பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. இன்னொருத்தர் இருக்கா, கலீத். அவன் மட்டும் என் கையில கிடைச்சானா மொத்த புல்லட்ஸையும் அவன் தலையிலேயே இறக்கிடுவேன். தல்வாருக்கு சம்பந்தப்பட்ட ஆளுங்க கிட்டத்தட்ட 12 பேர். லைவா எடுத்ததெல்லாம் போதும், கிளம்ப சொல்லுங்க. சார் சேட்டலைட் ஃபோன். என்னடா ஓவரா சீன் காட்டுற? ஜானகிராம், நான் உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் எனக்கு தெரியும். என் போன் லைன்ஸ்லாம் நீ டேப் பண்றேன். என்ன டிவில ஓவர் டைலாக்ஸ் பேசுறேன். என்ன தல்வார் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? காலீத்ரா, கேவலம் நீ ஒரு சப் இன்ஸ்பெக்டர். உன்னால என்னடா புடுங்க முடியும்? புதச்சிடுவன், ஞாபகம் வச்சுக்கோ. முடிட்டு சைலண்டா உட்கார். கார்ட்டூன் மாதிரி தான் இருக்கிறோம். நான் மட்டும் நினைச்சேன்னா போலீஸ்காரன் கிட்டே மாமூல் வசூல் பண்ணுவேன். ஒரே போன் கால்ல உன் கதையை முடிச்சிருவேன். அப்ப ஏன்டா போன் பண்ணல? क्या? ஒரு போன் கால் பண்ணி என் கதையை முடிக்கிறத விட்டுட்டு எதுக்குடா தேவையில்லாம பில்டப் பண்ற? ஏய் 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 மூடுறா. இவ்வளவு நேரம் நீ பேசுனத நான் கேட்டேன்ல, இப்ப நான் பேசுறத நீ கேளு. எவனுக்குடா போன் பண்ணுவ? நீ போன் பண்ணும்போது அதை அட்டன் பண்ண உன் ஆள் ஒருத்தன் கூட இல்லைன்னா என்னடா புடுங்குவ? மிஞ்சி போனா உன் ஆளுங்க 200 பேர் தான்டா இருக்காங்க. மொத்தத்தையும் தூக்குவேன். உன் நெட்வொர்க் மொத்தத்தையும் கட் பண்றேன்டா. ஏய், நீ பிளான் போட்டா சாகிறது நான் மட்டும் தான்டா. முடிஞ்ச அதையும் பண்ணுடா. உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டுமே 185 பேர் இருக்காங்க. உன் தம்பிங்க பொண்டாட்டி அவங்க பசங்க எல்லாருமே இங்க தான்டா இருக்காங்க. அத மறந்துடாத.
உன் மொத்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க அத்தனை பேரோட டோர் நம்பர் அட்ரஸ் எல்லாமே எனக்கு தெரியும்டா. என்ன தேவையில்லாம கலர்னேனா ஒத்தனை விடாம அத்தனை பேரையும் தூக்குவேன். ஏய், உனக்கு இந்தியால எத்தனை பிசினஸ் இருக்குன்னு நான் சொல்லட்டுமா? உன்னோட ட்ரக் பிசினஸ் மொத்தத்தையும் டெல்லியில தேவேந்தர், மும்பைல ஷக்கீல் தானடா பார்த்துட்டு இருக்காங்க. திருட்டு டாலரை இந்தியால எத்தனை ஓட்டிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியாடா? டெல்லியில உட்கார்ந்துட்டு இருக்கிற உன் தோஸ்து சோயில புடிச்சு கீழே அறுத்தேன்னு வச்சுக்க, உண்மையை சொல்லாம இருப்பானடா? நீ வெறும் எக்ஸ்டார்ஷன் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. இந்தியால தினமும் ஏறிக்கிட்டு குறைஞ்சிட்டு இருக்கிற கோல்ட் ரேட்டை நீ தான் டிசைட் பண்றேன்னு எவனுக்கும் தெரியாதுடா. மேட்ச் பிக்சிங் ஆடா செய்யற, பெட்டிங்கிற பேர்ல தினமும் நீ எத்தனை கோடி சம்பாதிக்கிறேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? அது போதாதுன்னு சினிமா பைரசி வேற பண்ணிட்டு இருக்க. அமெரிக்காவுக்கு போற ஒவ்வொரு தமிழ் படத்தையும் மலேசியால நீங்க காப்பி எடுக்கிறீங்கன்றது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். உன்னோட பஷீர் அதை மாஸ்டர் காப்பி போட்டு 30 நாடுகளுக்கு டிவிடி போட்டு அனுப்புறது எனக்கு தெரியாதா? டேய், பாகிஸ்தான்ல எல்லாரும் ஹிந்தி படத்தை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் ஒருத்தனாவது அங்க இருந்து இந்தியாவுக்கு வந்து ரைட்ஸை வாங்கிட்டு போயிருக்கானடா? இல்ல. அங்க நீங்க டிவிடி மட்டும் இல்லடா, நேரடியா சினிமாவை தியேட்டர்லயே ரிலீஸ் பண்ணி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. கராச்சில உனக்கு ஒரு தியேட்டரே இருக்குடா, தில் குஷ் மஹால். அதை மெயின்டைன் பண்றது அக்பர் கான் தானே? என்ன நீ தேவையில்லாம டென்ஷன் பண்ணேன்னு வச்சுக்க, பேக தூக்கிட்டு கிளம்பிடுவேன். A to Z மொத்தத்தையும் தூக்கிடுவேன். ஏய், இது வரைக்கும் நீ எத்தனை பேரடா கொண்டு இருப்ப? 5, 10, 15? நான் எத்தனை பேரை கொண்டு இருக்கேன்னு தெரியுமாடா? நீடானா நாடானா சொல்லுடா. போலீஸ் டிபார்ட்மெண்ட்னா உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? மேல இருந்து வர பிரஷர்ஸ்னால பேசாம விட்டுறோம். எங்களுக்கு மட்டும் ஃபுல் ரைட்ஸ் கொடுத்தாங்கன்னு வெய்யே, பின் லாடனுக்கே லாடம் கட்டிடுவோம்டா. அது இல்ல தம்பி. ஏய், எவன்டா தம்பி? நான் உனக்கு எப்படிடா தம்பி ஆவேன்? சார் அவன் சொன்ன மாதிரியே மிரட்டிட்டான். இந்த நிமிஷமே உன்னை ஒரு தூக்கிடுவேன்டா. நிமிஷம் நான் சொல்றது கேளு. நம்மளுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா பிசினஸ் நல்லா இருக்கும். பேமெண்ட்ஸ் பேசுற பேட்ச்லடா நானு. செட்டில்மெண்ட் பேட்ச். ஒண்ணு நீ உயிரோட இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். நீ எனக்கு வார்னிங் கொடுக்கிறது, நான் உனக்கு வார்னிங் கொடுக்கறதுல வேலைக்காகாது. எதிரில வந்து நின்னா ரெண்டுல ஒண்ணு பாத்துறலாம்டா. ஒண்ணு புல்லட் உனக்குள்ள இறங்கணும், இல்ல எனக்குள்ள இறங்கணும். வாடா. அந்த ஜானகிராம வந்ததுல இருந்து ஜனங்க ரொம்ப தெளிவாயிட்டாங்க பாய். அந்த சேட்டு என்னடானா செல்போன் ஆஃப் பண்ணிட்டே சுத்துறான். அவன் வீட்டுக்கு ஃபோன் போடு, நானே அவன்கிட்ட பேசுறேன். ஹலோ, அந்த போன் அவன் சேட்டு கிட்ட கொண்டு போய் கொடு. முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் யாருன்னு அவருக்கு தெரியும். அர்ஜென்ட்னு சொல்லு. பேரை சொல்லாம போன கொடுத்தா எங்க சேட்டு ரொம்ப கோவப்படுவாரு. ஏய், பாய் கிட்ட அந்த போன் வந்திருக்குன்னு போய் சொல்லு. யாருக்கு பாயி? எங்க சேட்டோட பாயா இல்ல எங்க சேட்டு பொண்டாட்டிக்கு பாயா? நான் கலீத் பேசுறேன்னு போய் சொல்லு. சரி, என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க? நான் யாருன்னு இன்னும் உனக்கு தெரியல. டிவில பார்த்ததில்ல? டிவி இல்லையா? என்ன சீரியல்னு சொல்லுங்க. உன்னை கொன்னுட வேண்டி. ஏன் கோவப்படுறீங்க? அப்படின்னா போனெல்லாம் கொடுக்க முடியாது. சரி, உன் சேட் வீட்ல இருக்கானா இல்லையா? அவரு வீட்ல இல்ல, வெளியில போயிருக்காரு. கார் வெளியே தான் நிக்குது. ஏன் ஆள வெளியே தான் வெயிட் பண்றான். வாய மூடிக்கிட்டு சேட்டுக்கிட்ட போன கூட. எங்க சேட்டுக்கிட்ட 10 கார் இருக்குங்கிறேன். எந்த கார்ல போவாரோ, எந்த இடத்துக்கு போவாரோ உனக்கு எப்படி தெரியும்? என் நம்பரையாவது நோட் பண்ணிக்க. ஒழுங்கா எழுதிட்டு சேட் வந்தோட கூட. நம்பரை சொல்லு. 00. யோ, தமிழ்ல சொல்லு. 00. நம்பருக்கு முன்னாடி 0 எதுக்கு? ஏய், ஒரு சைட் வந்தோட சொல்ல. 10 கோடி கொடுக்கலனா செத்துருவான். 10 கோடியா? அதுவும் உனக்கா? சம்பளமே எனக்கு சரியா தர்றது இல்ல, உனக்கு எப்படி 10 கோடி கொடுப்பாரு? God damn it. Shit. எனக்கு 2 விஷயம் நல்லா புரிஞ்சு போச்சு. நம்பர் 1, இந்தியால என் பேரு சொன்ன எல்லாருக்கும் தெரியும் நினைச்சேன். பட் ஒரு வேலைக்காரிக்கு தெரியல. நம்பர் 2, என் பேரை கேட்டா எல்லாம் பயப்படுவாங்க நினைச்சேன். ஆனா அந்த சைட் செல்ல ஆஃப் பண்ணி வச்சுட்டு உட்கார்ந்திருக்கான். சோ அவனுக்கு பயம் இல்ல. அந்த சேட் வீட்டை விட்டு வெளியே வந்தது போட்டு. ஓகே பாய். ஆண்டி என்னை இரிட்டேட் பண்ண அந்த வேலைக்காரியை விடாத. ஐயோ, 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 என்ன யாராவது காப்பாத்துங்களே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, பயமா இருக்கு. போன்ல பேசின நீ தானே? ஆமா, நான் தான். என்ன பேசின? உன் சேட் இறந்து போனதுக்கு நீதான் காரணம் தெரியுமா?
என்னால எப்படி சொல்றீங்க? எவனோ ஒருத்தர்ல வந்து சுட்டான். சுட்டவன அடையாளம் காட்ட முடியுமா? அடையாளம் காட்டுறேன். எப்படி இருப்பான்? அரவிந்த சாமி மாதிரில இருந்தேன். நமக்கு தேவையான அரவிந்த் சாமி இந்த ட்ரெயின்ல தான் வரதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. எஸ் சார். செகப்பா ஹைட்டா எவன் வந்தாலும் பிடிச்சு விசாரிங்க. ஓகே சார். டேய் இப்படி வா. சார் செகப்பா கேப் போட்டு வரான் பாரு, அவனை பிடிச்சி ஓரம் கட்டு. ஓகே சார். அங்க ஒருத்தன் காகுல்ஸ் போட்டு வரான் பாரு சார். அவனையும் பிடிச்சி விசாரி. அப்புறம் அந்த பிளாக் கேப் போட்டவனையும் பிடி. ஓகே சார். ஏய் இப்படி வா சார். வாடா சார். நீங்க சார் போலீஸ். ஏய் சார். வாடா. என்ன சார்? போலீஸ். சார் சார் விடுங்க சார். என்னைய சார் சொல்றேன், பண்ணி பாருங்க சார். வா, விடுங்க வா. சார். போ போ. சார் என்ன சார்? போலீஸ். ஏய் சார். உன் பேர் என்ன? சந்தோஷ் சார், என்ன பண்ற? இன்ஜினியரிங் சார். ஏய் இவனை பிடிச்சி உட்கார சார் வைங்க. சார் என்ன சார்? போலீஸ். ஏய் அவனை என்ன விட்ட? சார் அவன் கொஞ்சம் குள்ளமா இருக்கான் சார். உள்ள அரவிந்த் சாமியா இருக்கலாம், புடிடா. ஓகே சார். சார் என்ன சார்? என்ன சார்? படிக்க சார். உங்க அப்பா பேர் என்ன? சார். உங்க அப்பா பேர் என்னன்னு கேட்டேன். சார். உன் பேர் என்ன? ராஜேஷ் சார். உன் பேர் ராஜேஷ்ங்கிறது மட்டும் ஃபிக்ஸ் ஆயிட்டா, நான் உங்க அப்பா பேர் மட்டும் ப்ரிப்பேர் ஆகல. ஏய் எங்கடா ஓடுற? ஏய் சார் நமக்கு தேவையான அரவிந்த் சாமி கிடைச்சிட்டான். அவங்களெல்லாம் விடுங்க. ஏய் போங்க போங்க கிளம்புங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த சேட் வீட்டுக்கே போய் ஷூட் பண்ணிருப்பேன். எடுத்துட்டு போங்கடா. என்ன ஸ்டடியா நடந்து வர? அடிச்சதெல்லாம் இறங்கிடுச்சா? அன்னைக்கு ஆரம்பிச்சதை கண்டினியூ பண்றியா இல்ல விட்டுட்டியா? ஒரு நாள் குடிச்சதும் மறந்து போறதில்ல என்னோட காதல். குடிச்சா வாழ்நாள் முழுக்க குடிச்சிட்டு இருக்கணும், இல்ல நானே போய் சேரணும். உன்கிட்ட ரொம்ப நாளாவே சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு சொல்லிடுறேன். சாரி. எதுக்கு சார் இந்த சாரி? அன்னைக்கு என்கிட்ட ஐ லவ் யூ சொன்னேன்ல, நான் நோன்னு சொன்னேன். அதுக்கு ஃபீல் பண்ணிருப்பேன்ல? ஃபீல் பண்ண மாட்டாங்களா பின்ன? பொதுவா ஆம்பளைங்க ஐ லவ் யூ சொன்னா நாங்க நோ சொல்லுவோம், அது எங்களோட ரைட்ஸ். ஒரு பொண்ணு கேட்கும்போது எப்படி நோ சொல்ல முடிஞ்சது? அதுவும் கேட்டது பவித்ரா. ஆக்சுவலா நீ நோ சொல்லுவேன்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல தெரியுமா? நீ எப்படி சொன்னதுனால நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா? ராத்திரியானா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. நான் எதுலயாவது குதிச்சு செத்து போயிடலான்னு தோணுது. எல்லாரும் பாக்குறாங்க. நான் வருத்தப்படுறத பார்த்து கோபி வந்து உங்களோட பேசணும்னு நினைச்சான். நம்ம ரெண்டு பேர் கூட தேர்ட் பர்சன் எதுக்குன்னு நினைச்சு நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஏய் பவி, நான் சொல்றத கேளு. என்ன ஒண்ணும் நீ செல்லமா கூப்பிட வேண்டாம், மேட்ரு சொன்னா போறோம். என் வாழ்க்கை என் கையில இல்ல. இதுவரைக்கும் நான் எத்தனையோ கிரிமினல்ஸை என்கவுண்டர் பண்ணிருக்கேன். நூத்துக்கணக்கான கிரிமினல்ஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டிருக்கேன். அவங்க எல்லாருமே ஜெயில என் போட்டோவோட தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. சான்ஸ்க்காக வெயிட் பண்றாங்க. எப்ப பார்த்தாலும் திருடங்களையும் கிரிமினல்ஸையும் பிடிக்கிறதுக்காக நான் ஓடிட்டே இருக்கேன். எப்ப எவன் என்ன கொல்லுவான்னு எனக்கு தெரியாது. எத்தனை நாள் நான் உயிரோடு இருப்பேன்னு கூட தெரியாது. உயிரோட இருக்க வரைக்கும் என் கூட இரேண்டா. ஒரு வாரத்துல செத்துருவியா? அது வரைக்கும் என் கூட இரு. உன்னை ஒரு மாசத்துக்கு அப்புறம் கொண்டுடுவாங்களா? அந்த ஒரு மாசம் என் கூட இரு.